இங்க பாருங்கம்மா, இந்த 2 தேகங்களும் உங்களுக்கு தெரியாமே உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்குன்னா இதுக்கு அர்த்தம் ரொம்ப தெளிவா இருக்கு. அது உங்களுக்கு நல்லதாவே நடக்கலாம், இல்ல கெடுதலும் நடக்கலாம். இந்த தேகங்களை பார்க்கும்போது எனக்கு சாதாரண பாம்புகளா தெரியல. தப்பி தவறி நீங்க இதை எரிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். எப்படியோ உங்க நேரம் நல்லா இருந்ததுனால நீங்க இதை எரிக்கல. அதே மாதிரி ஏதோ அதிர்ஷ்டத்தால தான் நீங்க இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. ஆமா சுவாமி, நேத்து எங்க வீட்டுல இந்த பாம்புகளோட தேகம் கிடைச்ச உடனே எரிச்சிடலான்னு முடிவு பண்ணோம். ஆனா அந்த நேரத்துல ஒரு சுவாமிகள் வந்தாங்க. அவங்க வந்து இப்ப நீங்க சொன்னதை தான் சொன்னாங்க. அவர் உங்களுக்கு நல்ல அறிவுரையை தான் சொல்லி இருக்கிறாரு. இப்ப இந்த தேகங்களை கொண்டு போய் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற அரளி மரத்துக்கு அடியில வச்சிட சொல்லுங்க. அந்த சுப்பிரமணிய சுவாமி எல்லாத்தையும் பார்த்துப்பார். சரிங்க சுவாமி. கருணா, கொண்டு போப்பா. கருணா, நீ கொண்டு போற இந்த பாம்போட தேகம் வேற யார் கண்ணிலையும் பட்டுடக்கூடாது. தப்பித்தவறி யாராவது பார்த்து அவங்க இதை எரிச்சிட்டாங்கன்னா அந்த பாவமும் நம்மளதான் சேரும். ஆமாப்பா, ஜாக்கிரதை. இப்ப சர்பசாந்தி பண்ணியாச்சு, சர்பதோஷ நிவாரணம் பண்ணணும். நீங்க 2 பேரும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. சரிங்க அர்ச்சகரே, நாங்க 2 பேரும் ஸ்நானம் பண்ணா போதுமா? ஆமா, இந்த பூஜையை நீங்க 2 பேரும் மாத்திரம் பண்ணா போதும். சர்பதோஷ நிவாரணம் பண்ண அப்புறம் எல்லாரும் போய் ஸ்நானம் பண்ணா சரியா போயிடும். அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி நான் தயாரா இருக்கேன். அதுக்குள்ள எவ்வளவு சுருக்க வந்துட முடியுமோ நீங்க வந்துருங்க. சரிங்க அர்ச்சகரே. நதியில கொஞ்சம் ஆழமா இருக்கும், ஜாகிரதையா குளிச்சுட்டு வாங்க. அப்படியா? அப்படின்னா ஹேமா, நீ ஒண்ணு பண்ண, நீ ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வந்துரு, நான் நதியில குளிச்சுக்கிறேன். அர்ஜுன், அப்பா அம்மா கூட போ. ருத்ரா, நீ இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. சரிங்கண்ணா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. மொத்தத்துல இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஆளுங்க சர்ப்ப நிவாரணி பூஜை முடியறதுக்குள்ள அந்த 2 தேகத்தையும் நெருப்புல எரிச்சிருவாங்க. அதோட அர்ஜுனுக்கு எங்க வீட்டை பிடிச்ச சர்ப்பதோஷம் மொத்தமா போயிடும். என்கிட்ட இருக்கிற நாகமணி அடையிறதுக்கு யாரும் உயிரோட திரும்பி வர வாய்ப்பே இல்லை. கடவுளே, இந்த பாம்புகளை பார்க்கும்போது இதுங்க சாதாரண பாம்புன்னு எனக்கு தோணல. இதுங்களை கொண்டு வந்து உன் சன்னதியில ஒப்படைக்கிறேன். தெரியாம நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி என் குடும்பத்தை காப்பாத்துங்க. தெய்வங்களையே எரிக்க வந்திருக்காங்களா மூடர்கள்? ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய்.
என்னடா இது? இந்த பாம்புங்க சகவாசம் நமக்கு நல்லதே இல்ல. வாங்கடா ஓடி போயிடலாம். அவர் கேட்டா என்ன பதில் சொல்றது? கேட்டா எரிச்சாச்சுன்னு சொல்லிடலாம்டா. இல்லனா காசு கொடுக்க மாட்டாரு. பாவி, நீ இங்க தான் இருக்கியா? இன்னைக்கு என் கையால சாகிறதுக்காக தான் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க. என் அப்பாவையும் அம்மாவையும் கொண்ட எதிரிகள்ல நீயும் ஒருத்தன்தான். உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு உன்னை பழி வாங்கியே தீருவேன். உன்னை மட்டும் கிடையாது, உன் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். ஒவ்வொருத்தரையும் கொன்னு என் பழிய நான் தீர்த்துப்பேன். சொல்றேன்ல. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஓடி வர? ருத்ரா, பாம்பு 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 என்னங்க கடிக்க வந்துச்சுடா. எங்க எங்க இந்த பாம்பு? அது அங்க அங்க இருக்கு. அது பார்க்க எப்படி இருந்துச்சு? ரொம்ப பெருசா இருந்துச்சு, பளபளன்னு இருந்துச்சு. அப்படின்னா அது நாகராணி தான். நாகராணி, இங்கேயும் வந்துட்டியா? என்னது நாகராணியா? அந்த நாகராணி இங்கேயும் வந்துட்டாளா? வந்துட்டாளா இல்லடா, வந்திருக்கா. நாகராணி, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. வாடா, அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும். இல்ல வேண்டாம், நான் வரல. எப்படியோ இந்த தாயத்தை என் கழுத்துல இருந்ததால நான் தப்பிச்சிட்டேன்டா. அண்ணா, எங்க அண்ணனை எங்கேயாவது பாத்தியா? இல்ல பார்க்கல, நான் பார்க்கலையே. சரி, நீ பூஜையில போய் உட்காரு. நான் அண்ணன் எங்க இருக்கான்னு போய் தேடுறேன். அவர் எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வரேன். அப்புறம் இன்னொன்னு மறந்துடாத, அங்க போய் உன்னை பாம்பு கடிக்க வந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத. சரி, நீ அங்க போ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி.